அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த 30 நாட்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு, சனி, ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் உறுதியாகவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் சாதகமாகவும் வளர்பிறை சந்திரனாகவும் நன்மை நிறைந்த அமைப்பில் வலம் வரும்போது பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். அதே சமயம் அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. சந்திரனை தவிர்த்து புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். 8ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது கூடுதல் சிறப்பான ஒன்றாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் நுழைகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் அமர்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் பெரும்பாலும் சப்தமத்தில் வலம் வருகிறார். இப்படி அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல நல்ல செய்திகளும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கு நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இறுதியில் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் அமர்கிறார். அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. இந்த வேளையில் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எவ்விதமான முயற்சியும் இன்றி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக மனநிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சூரியன் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. எனவே அலைச்சலும் சிரமமும் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதும் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே கிடைக்கிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்கார மாணவ மாணவியருக்கு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழல்கள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும்
இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11இல் அமருகிறார். 11ஆம் இடத்திற்கு மங்களகாரகன் வருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ள முடியும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சற்று நிறைந்த தனலாபத்தை பெறக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இவை அனைத்தையும் காட்டிலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9இல் வலம் வருகிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த லாபத்தை பெற முடியும். பல வகையில தங்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வரும். ஏனென்றால் குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஜென்ம ராசியின் மீதும் செலுத்துகிறாருங்க. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உறவினர் ஒருவரின் வருகையால் இந்த தருணத்தில் இல்லத்தில் குதூகலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி சனி 6இல் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 5இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார். சனி மற்றும் ராகுவின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே இந்த இணைவு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான சலுகைகள் சிரமமின்றி நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையை வலு சேர்க்கக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் சனி நுழைந்திருக்கிறார். பாக்கியத்தின்படி 5இல் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை செவ்வாயுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. எனவே தொழில்துறையில் இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி மட்டுமல்ல, லாபமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதி சார்ந்த விஷயங்கள் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள், புதிய தொழில் போன்றவை இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே லாபம் உயர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதிலும் சந்தேகமில்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 4 செவ்வாய்க்கிழமைகளும் உறுதியாகவே விரதமிருந்து துலாம் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரு நல்லதாவது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல பல செய்திகள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.